எபிசோட் 1. என்னங்க, மெதுவா, பையன் முழிச்சுக்க போறான், ப்ளீஸ். வளர்மதி வலியை பொறுத்து கொண்டு படுக்கை அறையை எட்டி பார்த்து கொண்டிருந்தாள். அங்கு படுக்கையில் அவளுடைய 1.5 வயது குழந்தை ரித்விக் நன்றாக படுத்து உறங்கிக் கொண்டிருக்க, இவளோ சமையலறையில் இருக்கும் ஒரு இடுக்கில் குனிந்து நின்று கொண்டிருந்தாள். பின்னால் நின்றபடி அனுபவித்துக் கொண்டிருந்தான் வளர்மதியின் கணவன். கண்ணன் வியர்வை வழிய வளர்மதியை அணுவாய் ருசித்துக் கொண்டிருக்க, அவளுக்கோ அங்கு குழந்தை எழுந்துவிட போகிறது என்கிற அச்சம் உள்ளூர இருந்து கொண்டே இருந்தது. அதனால் அந்த இன்பத்தில் தன்னை முழுவதுமாய் ஈடுபடுத்திக் கொள்ளாதவள் தேவையான விதத்தில் மட்டும் குனிந்திருந்தாள். வளர்மதி 25 வயதான இளம் மொட்டு. அழகாக இருப்பாள். வெள்ளை நிறம், வெகுளித்தனம் போன்றவற்றுடன் பார்ப்பதற்கு கண்களுக்கு விருந்தாக இருப்பாள். அவளுடைய கணவன் கண்ணன் வயது 30. ஆண்மையும் திடகாத்திரமும் கொண்டவனாக இருப்பினும் அவனுக்கு காமம் என்பது தண்ணீர் குடிப்பது போன்றது. எப்போதும் தாகத்துடனே திரிவான். சிறு வயதிலிருந்தே இந்த காமத்தின் மீது அவனுக்கு ஒரு வித பித்து பிடித்து அது அவனை தூங்க விடாமல் செய்தும் வருகிறது. வளர்மதிதான் பாவப்பட்டவள். அவளுடைய விருப்பமின்றி கண்ணனுக்கு அவளை திருமணம் செய்து விட்டார்கள். திருமணம் ஆன நாளிலிருந்து இன்று வரை அவள் பற்பலவித காம இச்சைகளை அனுபவித்து வருகிறாள். அனைத்திலும் கணவனின் தாகம் தீர்க்கப்படுகிறது என்கிற ஒரே விடயம்தான் அடங்கியிருந்தது. அதனால் பொறுத்து கொண்டு வாழ்ந்து வருகிறாள். இன்றும் அப்படித்தான். அவளோ கண்ணன் எப்போது நிறுத்துவான், சென்று உறங்கலாம் என்றிருந்தாள். ஏனென்றால் காலையிலிருந்து சாப்பிடாமல் விரதம் இருந்தவள் அன்று மாலை 6 மணிக்கு தான் பால் பலகாரம் சாப்பிட்டு ஓரளவு தெம்புடன் இருந்தாள். ஆனால் இப்போது சோர்ந்து போயிருந்தாள். நாக்கை கடித்து கொண்டு வெறித்தனமாக தனது மனைவியை அனுபவித்துக் கொண்டிருந்தவனை கிச்சனில் இருந்த கண்ணாடி ஒன்றின் வழியாக பார்த்த வளர்மதி சட்டென்று விலகினாள். அதை எதிர்பாராத கண்ணன் கோபத்துடன் அவளை பார்த்தான். என்னங்க, போதுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் குழந்தை எழுந்துடும். பால் கொடுக்கணும், டயர்டா இருக்கு. இன்னும் உங்களுக்கு தீரலையா? அதற்கு அவளை நெருங்கி தன்னுடன் அணைத்து பிடித்து மீண்டும் இணைத்தான் கண்ணன். அப்போது வளர்மதியின் முகம் இன்ப சினங்கள்கள் செய்தது. அதுக்குள்ள என்னடி அவசரம்? எப்ப பார்த்தாலும் விரதம், கோயிலுக்குள்ள சொல்ற, இல்லன்னா குழந்தைய சாக்க வச்சு என்ன பட்னி போட. இன்னைக்கு உன்னை விடுறதா இல்ல. நான் என்னெல்லாம் இமேஜின் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? அதுல வெறும் 40% தான் முடிச்சிருக்கு. உனக்கு 16 என்ன தெரியுமா? இன்னைக்கு சொல்லித்தரேன். முகத்தில் இச்சையோடு அவளிடம் பேசினான் கண்ணன். என்னதான் சுகமாக இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் ஒரு அளவு வேண்டும் என்று வளர்மதி நினைப்பதுண்டு. ஆனால் அதை கண்ணனிடம் தெரிவிக்க மாட்டாள். திருமணமாகி 1.5 வருடத்தில் எத்தனை முறை அவளை ஆண்டிருந்தாலும் கண்ணனுக்கு காமத்தின் மீது இருந்த தாகம் சற்றும் தணியாமல் இருப்பது அவளுக்கே வியப்பாக இருக்கும். அப்போது வளர்மதிக்கு சட்டென தலை சுற்றல் வர அவள் கண்கள் சுழன்று அப்படியே சாய்ந்தாள். என்று அழைத்தபடியே அணைத்து பிடித்து கீழே படுக்க வைத்த கண்ணன் அவளுடைய கன்னத்தை தட்டி எழுப்பினான். அவளோ விழுந்தெடுத்த சக்கை போல கிடந்தாள். என்னாச்சு உனக்கு? என்ன பண்ணுது? கண்ணன் கேட்க சிரமப்பட்டு பேசினாள் வளர்மதி. ரொம்ப டயர்டா இருக்குங்க, விரதம் முடிச்சேன்ல, அதான் மயக்கமா வருது, சாரிங்க. வளர்மதி அரை இமைகளை மட்டும் திறந்து கொண்டு சொன்னாள். அதை கேட்டு பெருமூச்சு விட்ட கண்ணன் அருகே இருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து அவளை குடிக்க வைத்தான். அதன் பின் அவளை எழுப்பி கைத்தாங்கலாக கூட்டி சென்று படுக்கையில் படுக்க வைத்தான். வளர்மதி படுத்தவுடன் தன்னை அறியாமல் உறங்கிவிட அவளையும் குழந்தையையும் மாறி மாறி பார்த்து தனது நெற்றியில் வழிந்த வியர்வையை துடைத்தவன் காமதாகம் இன்னும் தீராததால் ஏமாற்றத்துடன் அங்கிருந்து வீட்டின் பால்கனியை அடைந்து ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து வேடிக்கை பார்த்தபடியே புகைத்தான். அதை அடுத்து தனது மொபைலை எடுத்து பார்த்தான். மணி சரியாக இரவு 10 ஆகி இருந்தது. ஒருமுறை பின்னே திரும்பி வளர்மதி இன்னும் உறங்கிக் கொண்டிருப்பதை உறுதி செய்து கொண்டவன் யாருக்கோ கால் செய்தான். அவன் அழைத்தது அவனது தோழி சங்கீதாவுக்கு தான். சங்கீதா தனது அப்பா அம்மாவுடன் வசித்து வரும் ஒரு விதவை. திருமணமாகி சில நாட்களிலேயே தனது கணவனை விபத்தில் வாரி கொடுத்து விட்டவள். கண்ணன் பணிபுரியும் அதே அலுவலகத்தில் தான் பணிபுரிந்து வந்தாள். அவளோ அளவான அழகில் இருக்கும் அல்வா போல இருப்பவள். கணவன் இல்லாததால் பெற்றோருடன் வசித்து வந்தாள். அவர்களும் சங்கீதாவிற்கு மறுமணம் செய்து வைக்க வரன் தேடி கொண்டிருந்தார்கள். ஆனால் சங்கீதாவோ கண்ணனின் கைக்குள் தன்னை கொடுத்திருந்தாள்.
கண்ணனுடன் கள்ள தொடர்பு வைத்துக் கொள்கிற அளவுக்கு சூழ்நிலை வரும் என்று அவள் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. ஆனால் நிகழ்ந்து விட்டது. உடல் பசி ஒரு நாள் கண்ணனுடன் அலுவலகத்திலேயே உடலுறவு வைத்துக் கொள்ள உந்தியது. அன்றிலிருந்து கண்ணனின் ரகசிய காதலியாகி போயிருந்தாள் சங்கீதா. மா இந்தாங்க. தன் அம்மாவிற்கு மாத்திரையையும் தண்ணீரையும் கொடுத்தாள் சங்கீதா. சங்கீதாவின் அம்மாவிற்கு இல்லாத நோயே இல்லை. அப்போது கூடுதலாக சங்கீதாவின் வாழ்க்கையையும் அவரை கவலை நோயில் தள்ளி இருந்தது. மாத்திரையை உட்கொண்டவர் சங்கீதாவை கவலையுடன் பார்த்து கூறினார், உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா போதும் சங்கீதா, அம்மா நிம்மதியா கண்ணை மூடிடுவேன். உன் வாழ்க்கை இப்படி வீணா போயிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு நாங்க எதுக்கு அப்பா அம்மான்னு இருக்கணும்? உங்க அம்மா சொல்றதும் சரிதான்மா. உனக்கு வயசு இருக்கு, நடந்ததையெல்லாம் மறந்துட்டு இன்னொரு வாழ்க்கை துணை ஏத்துக்கிட்டு நீ வாழதான் செய்யணும். இன்னும் எத்தனை நாள் தான் நானும் உன் அம்மாவும் உன் கூட இருக்க போறோம்? தரகரும் தீவிரமா தேடுறாரு, எப்ப வேணாலும் மாப்பிள்ள அமையலாம். எங்களுக்காக இதை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் சங்கீதா, இல்லைன்னா எங்க கட்ட நிம்மதியா வேகாது. அருகில் படுக்கையில் அமர்ந்து கொண்டிருந்த சங்கீதாவின் அப்பா சாந்தமூர்த்தி மகள் மேல் இருந்த அக்கறையில் கூறினார். அதையெல்லாம் தலைகுனிந்தபடி கேட்டுக்கொண்டிருந்தாள் சங்கீதா. உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. என்னாலையும் தனியாவே இருந்துட முடியாது. ஆனா என்னோட சூழ்நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வரனெல்லாம் என்ன ரெண்டாம் தரமா கட்டிக்க தயங்குறாங்க. என்ன ஒரு துரதிருஷ்டமா நினைக்கிறாங்க. ஊரெல்லாம் இதுதான் பேசுது. என்னாலதான், என் ஜாதகத்தாலதான் அவர் போயிட்டாருன்னு சொல்றாங்க. இந்த நிலையில வேணாப்பா, நான் கொஞ்ச நாள் இப்படியே இருந்து நிம்மதி தேடிக்கிறேன். ஆனா உங்க விருப்பப்படி நான் நடந்துக்குவேன். கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. சங்கீதா உணர்ச்சி வசத்தோடு பேசிக் கொண்டிருக்கும் போதே அவள் கையில் இருந்த அலைபேசி ஒலித்தது. அது கண்ணன் தான் என்று தெரிந்ததும் உடலில் ஒருவித உணர்ச்சி தூண்டுதல் எழ அதை மறைத்து கொண்டு தாய் தந்தையை பார்த்தாள் சங்கீதா. யாருமா அது இந்த நேரத்துல? அப்பா யார் என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் கேட்டார். அது என் ஃப்ரெண்டு ஜான்சி தான்ப்பா. நான் பேசிட்டு போய் படுத்துக்கிறேன், நீங்க தூங்குங்க. அப்பாவிடம் பொய் சொல்லிவிட்டு அங்கிருந்து விலகி தனது அறைக்கு வந்தவள் போனை ஆன் செய்து பேசினாள். இந்த நேரத்துல என்ன கண்ணா? நான் உன்னை இப்பவே பார்க்கணும். நாம வழக்கமா சந்திக்கிற இடத்துக்கு வா, காத்திருக்கிறேன். இப்பவே வா? ஆமா சங்கீதா, என்னால தாங்க முடியல. சீக்கிரம் வாடி.